5 நிமிஷத்துல பிக் பாஸ் ரிவ்யூ உங்களுக்காக. இன்னைக்கு ஷோல ஸ்டார்ட் பண்ண உடனே திவாகர் வியானாட்ட சொல்லியிருக்காரு, என்ன எல்லாமே பாராட்டுறாங்க, ஆனா ஒரு சில பைத்தியக்காரவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. இது காத்து வாக்குல விட்டு கேட்ட பிரச்சனை, ஓ நீ என்னதான் பைத்தியக்காரன்னு சொல்றியா அப்படின்னு சண்டைக்கு போயிட்டாரு. எதா இருந்தாலும் மூஞ்சி மேல சொல்லு மேன், மூஞ்சி மேல அப்படின்னு சொல்லி திவாகரை பார்த்து வார்த்தையை விடுறாரு. அதுவும் இல்லாம பிரிச்சு பெஞ்சிருவேன் அப்படிலாம் வேற சொல்றாரு. பிரஜனுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராக்கா உடனே வந்துடுறாங்க. அங்க கொஞ்சம் பிரச்சனை முத்த வீட்டுல இருக்கிற சில்லு எல்லாம் கூடவே திவ்யாவும் பார்வும் வந்துடுறாங்க. பார்வ திவாகருக்காக பேச ஆரம்பிச்சிடுறாங்க எப்போதும் போல. திவாகர் பாட்டுக்கு பிரஜனை பத்தி பேசி இருக்கும் போது, இந்த சான்ஸை விட்டா நமக்கு சான்ஸ் கிடைக்காதடா, இது நம்ம ஆட்டம் இறங்கி ஆடுறோம்னு சொல்லிட்டு நம்ம எஃப்ஜே இதான் கேப்னு சொல்லிட்டு பூந்துடுறாரு. இங்க ஒரு பிரச்சனை இருந்தா எஃப்ஜே வேறன்னு சொல்லிட்டு எஃப்ஜே தட்டி விட்டு பார்வ திவாகரை ரூமுக்கு கூட்டி போயிடுறாங்க. என்னடா செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா, என்னடா இந்த ஹோட்டல் இவ்வளவு சத்தமா இருக்குன்னு இதுக்கு வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் கண் முழிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்கிப் பண்ணா மறுநாள் ஆயிடுது. கெஸ்ட் எல்லாம் ஏஞ்சிடுறாங்க. ஆனா சர்வீஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு மேனேஜர் மேடம் கூப்பிட்டு மூளை செலவு செஞ்சு சாதா வெடி குண்டா இருந்த திவ்யாவை அணுகுண்டா மாத்திடுறாங்க. இப்ப சொல்லுங்க திவ்யா நீங்க யாரு? மேனேஜர் சார். இப்ப சொல்லுங்க திவ்யா நீங்க யாரு? மேனேஜர் சார். சத்தமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு மேனேஜர்னு நடுவன் வண்டியில நச்சுன்னு அடிச்ச மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. இதான் ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. இதான் கேட்ட திவ்யா பொங்கி வீட்டுல அவங்க ஸ்டாஃப் தோய்னு தோய்ச்சு எடுக்கிறாங்க. அடிச்சு தோய்ச்சது போதும், என்ன இதுக்கு மேல தோய்க்கிற வேலை வச்சுக்காதீங்க துஷார் பொங்கி எழுதுறாரு. இருந்தாலும் திவ்யா கேப்பே விடாம நல்லா தோய்ச்சு அனுப்பி விடுறாங்க. அப்புறம் இந்த கெஸ்ட் பீஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஸ்டார் கொடுக்கணும். அதுல பிரவீன், சுபிக்ஷா, வியானாக்கு ஸ்டார்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க. இது வரைக்கும் பாம்பு மாதிரி படம் எடுத்து ஆடி இருந்த பாம்பு பாரு ஒரு வழியா பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி திவ்யா கிட்ட போயிட்டு, இதுக்கப்புறம் இந்த டாஸ்க நம்ம சேர்ந்து பெட்டரா செய்யலாம், என்ன ரோல்ல நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா சொல்லுங்க, நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஐடியாலாம் கேக்குறாங்க. பயப்படாதீங்க சார், இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு, அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. அடியாத்தி உன் நடிப்புல சிவாஜியே தோத்துருவாரு அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு திவ்யாவும் சேர்ந்து இதுக்கப்புறம் நம்ம நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மேசையில யாரும் உட்காந்து சாப்பிட்டு நாக்களை சரியா எடுத்து வச்சுட்டு போகாதனால திவ்யா எல்லாத்தையும் புடிச்சு கத்தி இருந்தனால பிக் பாஸே எல்லாத்தையும் ஹாலுக்கு வர சொல்லி மேனேஜர் மீட்டிங்க்கு வர சொல்லிடுறாங்க. வந்த இடத்துல ஸ்கெட்ச் ஸ்டாஃப்க்குன்னு நினைச்சா பார்த்தா திவ்யாக்கு தான். பிக் பாஸ் வந்த கெஸ்ட் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களா, அதனால மேனேஜர் இல்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் மாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த 2 பேர்ல யாரு வர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்கள மாத்த சொல்லி கேட்டிருந்தாரு. காலையில திவ்யா கிட்ட வாங்கின பலமான அடியில எல்லா ஸ்டாஃபும் திவ்யாவை குத்தி விட்டுருச்சுங்க. அதனால திவ்யாவை மாத்தி விக்ரம மேனேஜர் ஆக்கிட்டாங்க. திவ்யாவும் ஒரு கும்பிட போட்டு போதண்டா சாமி ஆள விடுங்கன்னு சொல்லிட்டு விக்ரம்கிட்ட அந்த பொசிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த டாஸ்க் சரியா நடக்காததுக்கு காரணம் பாரும் ஒரு மெயின் ரீசன் தான். ஆனா யாரும் அதை கண்டுக்கல. ஏன்னா திவ்யா காலையில வச்சு செஞ்சதுல இதுங்க எல்லாம் சேர்ந்து வச்சு செஞ்சிருச்சுங்க. பாரும் நரிமுத்து கேரக்டர் மாதிரி அப்படியே தப்பிச்சு எஸ்கேப் ஆயிட்டாங்க ஒரு வணக்கத்தை போட்டு. அப்ப ஒவ்வொரு கடையா கிளீன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். அப்புறம் சபரி வீட்டுல உள்ள எல்லா மாதிரியும் நடிச்சு காட்டுறாரு. எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. என்னடா இது எல்லாம் சிரிக்கிறாங்களா, சிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு ஐடியா பண்றாரு. உடனே நம்ம பிக் பாஸ் சாண்ட்ராக்காவை கூப்பிட்டு, இப்ப உங்களுக்கு ஒரு டாஸ்க், அதாவது நீங்க யாராச்சும் ஒரு ஸ்டாஃப அவங்களே வேலை விட்டு போற மாதிரி செய்யணும். அப்படி இல்லைன்னா தலைமை பொறுப்புல இருக்கிற மேனேஜர் இல்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் மாறணும். இது நீங்க எப்படி செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது, ஆனா நீங்க செய்யணும். உங்களுக்கு ஒரு பாட்டை நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடைக்கும். அப்புறம் யாராவது ஒரு ஆளை நீங்க டைரக்டா நாமினேட் பண்ணலாம். அப்படி நீங்க செய்யலன்னா நீங்களும் நாமினேஷன் போயிருவீங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. இந்த வேலையை பேசாம பார்வா கட்டை கொடுத்திருந்தா சூப்பரா செஞ்சு முடிச்சிருவாங்க இந்த டாஸ்கை. இருந்தாலும் சாண்ட்ராக்கா நான் செய்வேன்னு சொல்லிட்டு நேரா போய் பிரசிடென்ட்ட சொல்றாங்க இந்த மாதிரின்னு. அப்புறம் அந்த 2 பீஸும் சேர்ந்து ஒரு பிளான போடுதுங்க. அதுக்கப்புறம் ஆஹா ஓஹோ ஹோட்டல் கார்னிவல் சொல்லிட்டு ஒரு கார்னிவல் மாதிரி ஒண்ணு பண்றாங்க இருக்கிற கெஸ்ட்டுக்கு. அதுல கானா வினோத் பாட எல்லாம் ஆட ஒரே குதூகலமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திவாகர் கிச்சன்ல என்னமோ அரைச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்து கானா வினோத் அவரை கலாய்ச்சி விட்டுறாரு. அதோட ஷோ முடியுது. இது வரைக்கும் நீங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கூடவே லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. உங்க கருத்துக்களை கீழே காமெண்ட் பண்ணுங்க. இப்ப அப்படின்னு போயிட்டு உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.